2 நாட்களுக்கு முன்னால் தமிழ் விடை யூடியூப் சேனல்ல அண்ணாமலையின் புதிய அரசியல் பிரவேசத்திற்கு பின்னால் அண்ணாமலையை இயக்குவது பிஜேபியும் RSSம் தான் என்று ஆதாரங்களோடு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். அந்த காணொளி தமிழ்நாட்டு மக்களால் வெகுவாக பாராட்டப்பட்டதோடு வேகமாக பரப்பப்பட்டு கொண்டும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நம்ம வெளியிட்ட இந்த ஆதாரங்களும் அண்ணாமலைக்கு பின்னால் RSSம் பிஜேபியும் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அது குறித்து தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். வணக்கம், தமிழ் விடைக்காக நான் கொண்டல். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை புதுசா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோம், தமிழ்நாட்டு அரசியலையே மாற்ற போறோம் அப்படின்னு ஒரு தன்னிலை விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியை பார்த்ததுக்கு பின்னாடியும் அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலும் இவருடைய அண்ணாமலையினுடைய இந்த கட்சி அரசியலுக்கு பின்னால் அவரை இயக்குவது பிஜேபியும் RSSம் தான் சொல்லி நம்ம ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். அதுல பல்வேறு ஆதாரங்கள் வச்சிருந்தோம். இப்போ என்னடானா, நம்ம சொன்ன ஆதாரங்கள் அனைத்தும் உண்மை என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக RSSம் பிஜேபியினுடைய வாயாலேயே அண்ணாமலை இயக்குவது நாங்கள் தான் என்பதை அறிவிக்கும் வண்ணமாக ஒரு பேட்டி ஒன்று வந்திருக்குது. வேற யாரும் இல்ல, தமிழ்நாட்டில் RSSின் அடியாளாக வேலை செய்து கொண்டிருக்கிற குருமூர்த்தி தான் தன் வாயாலேயே அண்ணாமலையை நாங்கள் தான் இயக்குகிறோம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நேற்று வட இந்திய ஊடகமான NDTVக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில தான் அதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு 23 நிமிட காணொளி அது. அந்த காணொலியில அவரு சில விஷயங்கள் பேசுறாரு. அது மிக முக்கியமானது. அண்ணாமலையுடைய அரசியல் பிரவேசம் குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்கிறாரு. அதுக்கு அண்ணாமலையுடைய அரசியலை நான் வரவேற்கிறேன்னு முதலே சொல்லிடுறாரு. ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை ஒரு தேசியவாதி. அண்ணாமலை இதுவரை பிஜேபி குறித்து ஒரு வார்த்தை கூட தவறாக எதுவும் பேசல. அதே போல பிஜேபியும் அண்ணாமலை குறித்து இதுவரைக்கும் பேசல. ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியேறாரு அப்படின்னா அந்த கட்சி அல்லது வெளியேறுகிற நபர் மாற்றி மாற்றி ஒருவர் திட்டிக் கொள்வாங்க. ஆனா அப்படி எதுவும் இது நடக்கல. அப்படின்னா இது எதை காட்டுகிறது? ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியே போறாருன்னா அதோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பின்னால அது கமாவாக மாறலாம். எப்படின்னா, திரும்ப மீண்டும் அதே கட்சியில் அவர் சேரலாம் அல்லது அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இப்போது நடந்திருப்பது, அண்ணாமலை விஷயத்தில் நடந்திருப்பது முற்றுப்புள்ளி அல்ல, இது கமா அப்படின்னு தன் வாயாலேயே குருமூர்த்தி மிக தெளிவாக சொல்கிறார். அதாவது அண்ணாமலை பிஜேபியிலிருந்து வெளிவந்தது முற்றுப்புள்ளி அல்ல, கமா. மீண்டும் அவர் பிஜேபியில் சேரலாம் அல்லது அவர் ஆரம்பிக்கிற அரசியல் கட்சி பிஜேபியோடு கூட்டணி வைக்கலாம் என்பதைத்தான் வெளிப்படையாக குருமூர்த்தி சொல்லியிருக்கிறார். இதைத்தான் 2 நாட்களுக்கு முன்னால் நம்ம ஆதாரத்தோடு சொன்னோம். இன்னைக்கு குருமூர்த்தி தன் வாயாலேயே இதுதான் உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். சரி, வேற என்ன சொல்லியிருக்காரு குருமூர்த்தி அப்படின்னா, அண்ணாமலையுடைய அரசியல் பிஜேபியோட ஒத்துதான போகுது, அப்படியே அவர் வெளியில போகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். நெறியாளர் கேட்டதுக்கு குருமூர்த்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. தமிழ்நாடு என்பது இந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிற தமிழ்நாட்டிற்கு உள்ளாரான தமிழ் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல மிக முக்கியமான மாநிலம், அதை தூக்கி பிடிக்கக்கூடிய மாநிலம். இத தேசிய கட்சிகளால புரிந்து கொள்ள முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த வேலையை செய்வதற்கு அண்ணாமலை அந்த வேலையை செய்ய போறாரு. அதனால நான் அண்ணாமலையை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் நம்ம 2 நாள் முன்னாடி சொன்னோம். அண்ணாமலையும் அதை சொன்னார். என்ன சொன்னாரு? அண்ணாமலை தன் வாயால் என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிற மொழியில் ஒன்றியத்தில் மத்திய அரசில் இருப்பவர்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதைத்தான் குருமூர்த்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டு மக்கள் இந்த பிராந்திய அரசியல் மிக வலிமையாக பேசக்கூடியவங்க, ஆனா தேசியத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அது புரியாது, இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி பேச தெரியல. அதனால அண்ணாமலை இந்த பிராந்திய அரசியல் பற்றி பேசி தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசுவதற்காக தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாம் பொருந்தி போகுதா? அப்ப நம்ம சொன்னது போல அண்ணாமலையின் இந்த அரசியல் பிரவேசத்திற்கு பின்னால் பிஜேபியும் RSSம் தான் இருக்கிறது என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. அது மட்டுமல்ல, அண்ணாமலை பிஜேபி கட்சிக்குள் வருவதற்கு முன்னால் என்னை சந்தித்தார். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு பிஜேபி சரியா இருக்கும்னு சொன்னேன் அப்படிங்கிறதும், அவர் கட்சியை விட்டு வெளியில போக போறேன் அப்படிங்கிறதையும் என்னிடம் முன்னாடியே சொன்னாரு. அவருடைய கருத்து, அவருடைய நோக்கம் அதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. உங்களுடைய விருப்பம் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம
என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் வெளியே போகிறது என்பதை பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களின் ஆசையோடு தான் வெளியே வந்திருக்கிறார். நீங்க பார்த்திருக்கலாம், அவர் பிஜேபியில இருந்து வெளியே போறேன்னு சொன்னபோது மோடியை பார்த்தார், அமித்ஷாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்ரீ ரவிசங்கர் ஜியை பார்த்து இப்படி பிஜேபியை சார்ந்திருக்கிற அனைவரையும் பார்த்துட்டு குருமூர்த்தி வரைக்கும் RSS உடைய காரியகர்த்தா இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் வெளியில வந்திருக்கிறார். அப்போ இவர்களோட ஆசையோடு தான் வெளியே வந்திருக்கிறாருங்கிறத தான் குருமூர்த்தி வேறு மொழியில சொல்றாரு. இதைத்தான் நம்ம நேற்று 2 நாளுக்கு முன்னாடி ஆதாரத்தோடு சொல்லியிருந்தோம். இதுக்கு பின்னால் முழுக்க இவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால அண்ணாமலையோட அரசியல் என்பது ஏதோ தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய போகிற அரசியல் நினைச்சுக்கிட்டு இளைஞர்களே போய் ஏமாந்துடாதீங்க. இதுவரைக்கும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர் இன்னைக்கு பிஜேபியோட அரசியலை தமிழ்நாட்டில் புகுத்துவதற்காக மறைமுகமாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை வச்சு பிஜேபிக்கு பின்னாடி தமிழக மக்களையும் தமிழக இளைஞர்களையும் கொண்டு போவதற்காக பிஜேபியும் RSSும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் தான் இந்த அண்ணாமலையின் தனிக்கட்சி நாடகம். இதை நம்ம ஆதாரத்தோட சொன்னோம். இன்னைக்கு குருமூர்த்தி வாயாலேயே அதை ஒத்துக்கிட்டார். மேலும் என்ன சொல்றாரு, அதாவது அண்ணாமலையுடைய கட்சி ரொம்ப யூனிக்கான கட்சி. ஏன் அது எந்தவித சினிமா பின்புலங்களும் இல்லாத வர்ற ஒரு அரசியல் தலைவரா அண்ணாமலை இருக்கிறார். அதனால நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன யூனிக் அப்படின்னா, அவர் அரசியலுக்கு வருபவர்கள் எல்லோரையும் APJ அப்துல் கலாம் பெயரால் அமைக்கப்படுகிற ஒரு சென்டர், ஒரு நிறுவனத்துல அவங்கள சேர்த்து அவங்க ட்ரெயின் பண்ணி ஒரு ட்ரைனிங் சென்டர் நடத்த போறாரு APJ அப்துல் கலாம் பேர்ல. அந்த ட்ரைனிங் சென்டர்ல வர்ற எல்லா இளைஞர்களையும் அங்க ட்ரெயின் பண்ணி அப்படி காரியகர்த்தாவா மாத்த போறாரு. இதைத்தான் RSS எப்பவுமே செய்ய விரும்பும். அதேதான் அவரு செய்யறாரு. அதனால சொல்றேன், அண்ணாமலையின் அரசியல் பிரதேசத்தை நான் வரவேற்கிறேன். இது குறித்து துக்ளக்கில் வர்ற வாரங்களில் வர துக்ளக்ல நான் எடிட்டோரியலாவே போட்டிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றேன். RSS என்னென்ன வேலையை ஒரு சாமானியனு பயிற்சி கொடுத்து எப்படி மூளை செலவை செய்யுமோ அதே போல ஒரு மூளை செலவைத்தான் அண்ணாமலை வீத லீடர் என்கிற இந்த NGO மூலமாகவும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த அப்துல் கலாம் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த பயிற்சி நிறுவனங்கள் மூலமாகவும் செய்ய போறார் அப்படிங்கறது தான் இன்னைக்கு குருமூர்த்தி வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிருக்கிறார். அப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்த அஜெண்டாவும் ஒன்றே ஒன்றுதான், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், தமிழை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான். அதுக்காகத்தான் நேரடியாக பிஜேபி RSSனா தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் அதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை வழியாக இளைஞர்களை திரட்டி அந்த ஒரு கட்சியை பெரிய கட்சியாக காட்டி அதன் மூலமாக அவர்களை கொண்டு நாளைக்கு பிஜேபி அலையன்ஸோட சேர்க்கிறதும் இல்லை அண்ணாமலையே பிஜேபியோட சேருவதுமான வேலையை செய்வதற்குத்தான் அண்ணாமலையின் அரசியல் பிரவேசம் நடந்திருக்கிறது. இதைத்தான் குருமூர்த்தி மிக தெளிவாக உண்மையை பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம சொன்னது நடந்திருக்குது. அண்ணாமலை என்பவர் பிஜேபியின் RSS-ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு நபர். இப்போதும் அந்த நபர் பிஜேபியின் RSS-ற்காக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை தொடங்க போகிறார். தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அண்ணாமலை பத்தி அவர் பேசுற இந்த கிளீன் பாலிடிக்ஸ், ஊழலற்ற அரசியலை செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் வெறும் கூச்சல். அது குறித்து இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம பேச இருக்கிறோம். அதனால முதலில் நாம் தெரிந்து கொள்வது, அண்ணாமலையின் அரசியல் பிரவேசத்துக்கு பின்னால் இருப்பது பிஜேபியும் RSSும் தான். அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆதாரத்தோடு பேசியிருந்தோம். இப்போது அதை உண்மை என்பதை நிரூபிக்கும் வண்ணம் குருமூர்த்தியை தன் வாயாலேயே வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்களே, இந்த RSS சங்கி கூட்டங்களை சரிகளை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எந்த வழியில் தமிழ்நாட்டில் நுழைந்தாலும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆபத்து தான். ஆகவே இந்த கும்பலை, அண்ணாமலை போன்ற RSS பிஜேபிக்கு கூலி வேலை பார்க்கும் இந்த கும்பலை விரட்டி அடிப்போம் என்பதுதான் நம்ம தெல்ல தெளிவா நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கும் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும். அதை தமிழர்கள் செய்ய வேண்டும். நன்றி.